வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பைசா மாஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது NBFCன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். மினிமம் 30% வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் வைக்கணும். என்னடா ஒரு செக்டாரில் 15 தானே சொன்னோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபினான்ஷியல் நான் சொல்கிறது வந்து பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பேங்கிங்கில் ஒரு 15%, நான் பேங்கிங்கில் ஒரு 15% வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகும். இப்போ பேங்கிங்னு வச்சுக்கலாம், அபவ் SME கேஸில் நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா SME அப்புறமா ரீட்டைல் இந்த செக்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும். பட் எனிவே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த 30 கம்பெனி செலக்ட் பண்ணுறதுல நான் பேங்கிங்லேருந்து நீங்கள் குறைஞ்சது 2 அல்லது 3 கம்பெனியாக செலக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கம்பெனியை நான் உங்களுக்கு 10 கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவேன், அனலைஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, மீடியை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுற வேலையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா நிறைய NBFC கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு சில 10 மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தபடி உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆதித்ய பிர்லா, செகண்டு SBI லைஃப் இன்சூரன்ஸ், மூணாவது பவர் ஃபைனான்ஸ், நாலாவது REC, அஞ்சாவது HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ஆறாவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், HDFC அசட் மேனேஜ்மெண்ட் ஏழாவது, எட்டாவது வந்து நிப்பான் லைஃப் இந்தியா AMC, அடுத்தது 9வது L&T ஃபைனான்ஸ் லிமிடெட், 10வது பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட். இதெல்லாம் வந்து நான் பேங்கிங் செக்டர்ஸ். 9 பார்க்க போறீங்க. நான் ஒன்று சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸை அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கெமிக்கல் செக்டர் அதை பற்றி அனலைஸ் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு 3 ப்ளஸ்னா எதெல்லாம் கவனிச்சிங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்ட்ராங் பொசிஷன் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு லோன் தராங்க இல்லையா? இந்த செக்மெண்ட்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் இன்றைக்கும் நல்ல ஃபீல்டில் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் தான் ஃபைனான்ஸ் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இப்போ இவங்களோட பிஸ்னஸில் கவனிச்சிங்கன்னா டைவர்சிஃபைட் லோன் புக் வச்சிருக்காங்க. அதாவது பர்சனல் லோன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு MSMEலேருந்து ஆரம்பித்து எல்லா செக்மெண்ட்டும் கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ளஸ் இவங்களுக்கு. அடுத்தது ஸ்ட்ராங் ப்ராஃபிட் க்ரோத். என்ன நான் சொன்னேன் ஏற்கனவே, இவங்க ஃபுல்லாகவே ரீட்டைல் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் கொடுக்க முடியும். பட் இவங்களுக்கு வந்து ரீட்டைலுங்கிறதுனால அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்கங்கிறது ஒரு ப்ளஸ். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம் இவங்களுக்கு. ஆனால் மைனஸ்னு ஒன்று இருக்குல்ல, எதெல்லாம் இவங்களோட ப்ளஸ்ன்னு நான் சொன்னோம் அதுவே தான் இவங்களுடைய மைனஸும் கூட. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹை எக்ஸ்போஷர் டு த ரிஸ்க் பாரோவர். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்குலாம் எந்த விதமான அமைப்பும் இருக்காது. பெரிய கம்பெனியில் சேலரியில் வேலை செய்கிறவன், கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பட் நான் ஆர்கனைஸ்டு பீப்புளுக்கு வந்து ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இது. அதுக்கு அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நாளைக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சொந்த பணத்தை விட அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்களே FD மாதிரி வாங்கக்கூடிய பணத்தை தான் நமக்கு தராங்க. நாளைக்கு அந்த FDக்கு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட ப்ராஃபிட் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் அது ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. அடுத்தது சைக்கிளிக்கல் நேச்சர். அப்படி என்னன்னா, இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எல்லா நேரத்துலையும் சீசனாக தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ், இப்போ பாருங்க லாஸ்ட்டாக என்ன நடந்ததுனாக்கா, US-ஓட டாரிஃப் காரணமாக எக்ஸ்போர்ட்டில் ஸ்டாப் ஆச்சு. அப்போ ஸ்டாப் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்போர்ட் ஸ்டாப் ஆனால் ஆட்டோமேட்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அவங்களுக்கு பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போ ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன ஆகும், பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். பட் ஆல் த டைம் இது நடக்காதுங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இதெல்லாம் தான் மேஜர் ரிஸ்க்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஆல் டைம் சார்ட் வைக்கிறவங்களுக்கு இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1037 ரூபாயிலேருந்து 1045 ரூபாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ல இவங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸில் 273% வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் க்ரோ ஆயிருக்கு. இது ஒரு அட்வான்டேஜா? அதுக்கடுத்து 3 இயரும் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 294% க்ரோத் வந்திருக்கு 3 இயர் கணக்குலையும் பார்த்தாலுமே. இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா பல கம்பெனி, பல செக்டார்ஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சில கம்பெனிலாம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கம்பெனி பாருங்க 84% ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித்தின் 1 இயரில். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கிறது இல்லையா? இப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய ரெவென்யூ செக் பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட 17,000 கோடியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2021 சொல்கிறேன். 2021 17,000 கோடியாக இருக்குது. இப்போ 41,000 கோடிக்கு மேலே ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. இவங்களுடைய க்ரோத் பாருங்களேன், ப்ராஃபிட் அழகாக கிராஜுவலாக வளருது. அதுதான் சொல்கிறேன், எப்பவுமே முழுக்க பேங்க்கையும் நம்பிடக்கூடாது, அதுக்காக முழுக்க நீங்கள் NBFCயை நம்பிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் ப்ரொபோசிஷனில் இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான். இப்போ இந்த கம்பெனி நெட்வொர்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா?
ஸோ இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இவங்க 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்தது, அதை வந்து 2 ரூபாவை மாற்றினாங்க. அப்போ உங்களுக்கு வந்து 5ல் ஒரு பங்காக மாறி இருக்கு. ஏன்னா 101 ஆரம்பிச்சு இப்போ பார்த்தா 50 ரூபா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு குறையிற மாதிரி தெரியும். கிடையாது, 20 ரூபாயில் ஆரம்பிச்சு அது இப்போ 50 ரூபாய்க்கு வந்திருக்குங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேரை வச்சு நம்ம ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேரை கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனியுடைய ஆவரேஜ் பி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பியோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ growth ரேட் என்ன, 15க்கு மேலே இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், 15 கீழே இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதன்படி பார்த்தீங்கன்னா நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று பிபி பிரைஸ் பை புக் வச்சும் செக் பண்ணுறது சொல்லித்தரேன், ஒன்று பிஇ வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கங்க. ஏர்னிங் பர் ஷேர் உங்களுக்கு 21லேருந்து ஆரம்பிச்சு 50 வரைக்கும் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 97 ரூபாயிலேருந்து 98 ரூபா வரும் 2030 அப்படின்னு இந்த எக்ஸல் சொல்லுது. பட் இது வருமா வராதாங்கிறது ரெண்டாவது. பட் ஆவரேஜாக இது வருதுன்னே வச்சுப்போம். அப்போ இதை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னைக்கு கரண்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 21.85 இருக்குது. இப்போ நம்ம இதோடைய பாஸ்ட் ரெக்கார்டில் பார்த்தோம்னா இதோடைய பிஇலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ நார்மலாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஆவரேஜ் பிஇ அப்படின்னு எடுத்தால் கூட நம்ம 20 எடுத்துக்கலாம், இல்லை 22 எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். இந்த 4 ஆப்ஷனுமே நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1045 ரூபா இருக்கா, ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேரோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 15 பிஇ இருந்ததுன்னா உங்களுக்கு 7.88% CAGR வருது. ஸோ இது ரொம்ப லோ. இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஆவரேஜாக இருக்கக்கூடிய 20க்கு போகிறோம். 60க்கு போனோம்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 1960 ரூபா வருது, 15% CAGR வருது. ஸோ ஆவரேஜ்லேயே உங்களுக்கு இது ஓரளவுக்கு அட்டன் ஆகுதுங்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக வந்தால் என்ன ஆகும், 25 வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2450 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ உங்களுடைய ஆனுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா 20% வருது. நல்லா இருக்குல்ல? ஓகே. ஆனால் இப்போ இந்த ப்ரைஸில் நான் வாங்கட்டுமா வேணாமா, வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். இருந்தாலும் ஒருவேளை ஃபியூச்சரில் இது வந்து ஃபியூச்சர் நான் சொல்கிறது அடுத்த கப்பல் ஆஃப் மந்த்ஸில் ஒரு 950 கிட்ட வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா உங்களுக்கு 950 வச்சு இன்றைக்கி இருக்கிற பிஇயோட மல்டிப்ளை பண்ணால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 19.98% வரைக்கும் உங்களுக்கு CAGR கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 4.5 வருஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். சொல்லி கொடுத்த மாதிரி மற்ற 9 ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணணும். கரெக்ட். நீங்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, ப்ரைஸ் பை புக்கை வச்சு கால்குலேட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்களே, அது ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, லாஸ்ட் 5 இயர்க்கான எங்களோட ப்ரைஸ் பை புக் எடுத்து நான் இப்போ வைக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030 600 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் புக் சைஸ் சொல்கிறேன் நான். இது இல்லாமல் டிவிடெண்டாக வந்திருக்கும். டிவிடெண்டை விட்டுட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கேஸில் இவங்களோட ப்ரைஸ் பை புக் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.3 டைம்ஸ் இருக்குது. புக்கை விட ஷேர் ப்ரைஸ் 3.3 டைம்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த 603 ரூபாங்கிற புக்கு 3.3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணால் 1900 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த 1900 ரூபாய் போது இன்றைக்கி நான் ஒருவேளை அது 950 ரூபாய்க்கு வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க 1045க்கு வாங்கினாலே உங்களுக்கு 15% CAGR வரும். வந்து நீங்கள் 950 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னொரு 1% கூட 16 வரைக்கும் கூட வரலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பிளான் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பேங்கிங்கில் ஒரு கம்பெனி எடுத்து உங்களுக்கு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 9 கம்பெனி எடுத்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட வேலை. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஏற்கனவே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நான் போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் மேபி வராமல் இருக்கும். அது அடுத்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் யாராவது கம்யூனிட்டியில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.